அபுதாபி நகரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி மையம் மீது இன்று ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த எரிவாயு உற்பத்தி மையம் மூடப்பட்டிருக்கிறது. இதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ட்ரோன் தாக்குதலா அல்லது மிசைல்ஸ் தாக்குதலான்னு சொல்லி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு அது சுட்டு வீழ்த்தப்படையக்குள்ள அதில் இருந்த அந்த துண்டுகள் கழிவுகள் விழுந்தானே, அப்படி விளையக்குள்ள மிகப்பெரிய தீப்பிழம்பு பற்றி எரிஞ்சதால இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம், மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம் இப்பொழுது தன்னுடைய சேவைகளை நிறுத்தி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹப்சன் கேஸ் ஃபெசிலிட்டி என்று சொல்லி, ஹப்சன் என்று சொல்லி, அதாவது இப்போ கட்டாரில் ராஸ் லஃபான் எப்படி ஒரு முக்கியமானதோ, எவ்வளவு பிரம்மாண்டமானதோ, அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இந்த ஹப்சான்ன்றது மிகப்பெரிய ஒரு இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம். இங்கே சாதாரண கேஸும் உற்பத்தி ஆகுது. அதே போல் எல்என்ஜி என்று சொல்லுவோம், திரவ எரிவாயு, அதுவும் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. அதை விட ஏனைய ரசாயன பொருட்கள், அதாவது பசலைகளுக்கு தேவையான ரசாயன பொருட்கள், அந்த பசலையை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் இங்கே உற்பத்தி ஆகுது என்று சொல்லப்படுது. இந்த ஹப்சன் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே 5 பெரிய பெரிய சென்டர்ஸ், பிளான்ட்ஸ் என்று சொல்லுவோம், 5 மிகப்பெரிய பிளான்ட்ஸ் இருக்காம். அதை விட அந்த எரிவாயுவை உற்பத்தி செய்கிற, அதை ப்ரொசஸ் பண்ணுற அந்த ப்ரொசஸஸ் ட்ரெயின்ஸ் என்று சொல்லுவோம். தமிழ் எப்படி சொல்கிறது தெரியல. அதாவது எரிவாயு உற்பத்தி நிலையம் என்று வைங்களேன், அந்த செயின் மாதிரி இருக்குது தானே, பெரிய பெரிய குழாய் மாதிரி, அந்த மாதிரி 14 செட்டப்புகள் இருக்காம், 14 ட்ரெயின்கள் இருக்காம். அவ்வளவு மிக பிரம்மாண்டமானது இந்த ஹப்சான்ன்றது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.1 பில்லியன் கன அடி எரிவாயு இங்கே உற்பத்தி செய்யப்படுதாம். அதை நாங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்றதுக்கு கிலோகிராமில் சொன்னோம்னு சொன்னால் 138 மில்லியன் கிலோகிராம், அதாவது 13 கோடியே 80 லட்சம் கிலோகிராம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 13 கோடியே 80 லட்சம் கிலோகிராம் கேஸ் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமாக இருக்கணும், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு எரிவாயு மையமாக இருக்கணும். இந்த ஹப்சான் இருக்கு தானே, இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான, மிக பிரம்மாண்டமான ஒரு எரிவாயு உற்பத்தி மையம். ஏனைய பல நாடுகளுக்கு இங்கே இருந்து எரிவாயுக்கள் ஏற்றுமதியாகின்றன என்று சொல்லப்படுகிறது. இன்று வெள்ளிக்கிழமை குவைத் மீதும் 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறது அல் அமாதி ஆயில் ரிஃபைனரி, எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் அல் அமாதி என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கிறது. அதன் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கணிசமான அளவு சேதம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மின்சார உற்பத்தி நிலையமும் ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையமும் பக்கத்தில் இருக்குது. அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த லொக்கேஷன் இது வரைக்கும் வெளியிடப்படையில, சில பாதுகாப்பு காரணங்களுக்காக உடனடியாக வெளிப்படுத்தப்படலையோ தெரியல. அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவையும் சேதமடைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாங்கள் அடிக்கடி செய்திகளில் கேள்விப்படுவோம், கவனித்து பார்த்திருப்பீங்கள், ஒரு இடத்துல கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படுது என்று சொன்னால், அதுக்கு பக்கத்திலே ஒரு மின்சார நிலையமும் சேர்ந்துதான் தாக்கப்படும். எல்லா இடமுமே அப்படித்தான். ஏனென்று சொன்னால், கடல் நீரை சுத்திகரிக்கிற அந்த நிலையம் இருக்குத்தானே, அதற்கு ஏனைய தொழிற்சாலைகளை விடவும் அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுமாம், அதிக அளவில் மின்சாரம். எனவே பக்கத்திலேயே ஒரு மின்சார உற்பத்தி நிலையத்தையும் கொண்டு போய் வச்சுட்டா ஒரு பிரச்சனையும் மேலே ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக எப்போவுமே பெரும்பாலான கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒரு மின்சார நிலையத்தோட சேர்ந்து தான் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். எனவே ஒன்றுக்கு மேலே தாக்குதல் நடத்தக்குள்ள அது இன்னும் ஒன்றையும் பாதிக்கும்ன்றதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு குவைத் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதுக்கிடையில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றார். அவர் துபாயினுடைய இளவரசருக்கு ஃபோனில் கலைச்சிருக்கிறார். இந்த தாக்குதலை தான் கண்டிப்பதாகவும், இந்த மாதிரி பொது இடங்கள் தாக்கப்படுறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் அவர் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் இன்று வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவால் அனுப்பப்பட்ட வான் பாதுகாப்பு பொறிமுறை, அதாவது குறுந்தூர வான் பாதுகாப்பு பொறிமுறை, அதை சொல்றது ரேபிட் சென்ட்ரி என்று சொல்லி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். இது சாதாரண ஒரு வாகனம் தான், ஒரு டேங்கர் மாதிரி இருக்கும். ஆனால் வான் பாதுகாப்பு பொறிமுறை குறுந்தூர எல்லை கொண்டது. கிட்ட நெருங்கி வர ட்ரோன்களையோ ஒரு ஹெலிகாப்டர்களையோ வேறு சின்ன சின்ன பொருட்களையோ தாக்கி அளிக்கக்கூடியது. இது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று குவைத்துக்கு. ஆனால் எத்தனை யூனிட் வழங்கப்பட்ட என்று சொல்லி அந்த தகவல் வெளியிடப்படையில். இது பெரும்பாலும் இந்த பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட, அதாவது எரிவாயு உற்பத்தி நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், டீசலினேஷன் என்று சொல்லுவோம், இந்த மாதிரியான இடங்களை, பொது இடங்களை பாதுகாக்கிறதுக்காக பிரித்தானியாவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரேபிட் சென்ட்ரி யூனிட்.
யூனிட்ஸ் வந்து, ஆனால் எத்தனை யூனிட்ஸ் என்று சொல்லப்படையில பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று வெள்ளிக்கிழமை அது குவைத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, குவைத்துக்கு மட்டும்தான் பிரித்தானியா இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஏனைய நாடுகளுக்கும் இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையை வந்து பிரித்தானியா பொருட்படுத்திருக்குன்னு சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு ஏராளமான ஸ்கை ஷாபிர் என்று சொல்லப்படுற ஒரு வகையான வான் பாதுகாப்பு பொறிமுறையை பிரித்தானியா வழங்கியிருக்கிறது சவுதி அரேபியாவுக்கு. அதே போல் பஹ்ரைனுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் LMM லோஞ்சர் என்று சொல்லி அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கட்டாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய வான்படையினர் ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான டைஃபூன் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே கட்டாரை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது உடனடியாக இந்த டைஃபூன் விமானங்கள் களத்தில் இறங்கி அந்த தாக்குதலை வந்து எதிர்கொள்ளும், வானத்தில் வச்சே அந்த ஏவுகணைகளை வந்து சுட்டு வீழ்த்தும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மத்திய கிழக்கின் பல நாடுகளுக்கு பிரித்தானியா தன்னுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறையை வழங்கி வருகிறது. அதனை வந்து அண்மைய நாட்களாக அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 12 பேரில் 7 பேர் வந்து நேபாளம் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் ஏனைய 5 பேரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. காயமடைந்த அனைவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களில் ஒரு நேபாள நாட்டைச் சேர்ந்தவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் இன்று வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் அபுதாபி நகரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்தை இலக்கு வைத்து அண்மை காலமாக ஏராளமான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த ஒரு மாத காலப்பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்களில் இதுவரை 200க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளையில் தற்பொழுது கிடைக்கப்பட்ட மற்றொரு செய்தி ஒன்று, இன்று காலை குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இப்பொழுது ஈரான் மறுத்திருக்கிறது. ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் இந்த தாக்குதலை மறுத்திருக்கிறார்கள். தாங்கள் எந்த வகையிலும் இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்படவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதல், இஸ்ரேலினுடைய ஒரு நடவடிக்கை என்று சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் இன்று ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கிறது. அதென்ன அதிசயம் என்று சொன்னால், பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான பிரெஞ்சு கப்பல் ஒன்று ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியால் வந்திருக்கிறது. அதாவது வந்து நேற்று துபாயில் நின்ற இந்த கப்பல் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக தாண்டி இங்கால ஓமானுக்கு வந்திருக்கிறது. ஓமானினுடைய மஸ்கட் துறைமுகம் நோக்கி வந்திருக்கிறது இந்த பிரெஞ்சு கப்பல். அதாவது பிரெஞ்சு கம்பெனியாகிய CGM கிரிபி என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் தான் வந்திருக்குது. ஆனால் பிரெஞ்சு நாட்டு கொடியோட, பிரான்சினுடைய கொடியோட வரையில் மோல்டா நாட்டினுடைய கொடியோட வந்திருக்குது. அப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு, ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு, ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியால் வந்த முதலாவது பிரெஞ்சு கப்பல் இந்த கப்பல் என்று தான் சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் டே 1 இருந்து, அப்போ முதல் நாள் இருந்தே சொல்லி கொண்டு வரார், சண்டை போட்டு ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது, அது பொருத்தமான வழியில் நாங்கள் பேசுவோம், கதைப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வரார். எனவே பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெகோசியேட்டர் என்று சொல்லப்படும். எப்போவுமே சொல்றது, ஏன்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் எந்த கிரிட்டிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் கதைச்சு பேசி சமாளித்து டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி அந்த பிரச்சனையை வந்து வெட்டி ஓடிடுவார். நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த மாதிரி சோர்ட் அவுட் பண்ணியிருக்கார். எனவே ஈரானோட கட்டாயம் கதைச்சிருப்பார் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிரெஞ்சு கப்பல் வெளியால் வந்திருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து யாராவது கப்பல் வாங்கி வச்சிருந்தா அதை நாங்கள் பெருமையாக பார்ப்போம். அவருக்கு சொந்தமாக கப்பல் நிற்கிதாமலாம் சொல்லுவோம். யாராவது துக்கமாக துயரமாக இருந்தால் கேட்போமே, நான் கப்பல் கவுண்டுட்டான்னு கேட்போம். கேட்குறாங்க தானே. ஏன்னு சொன்னால், கப்பல் வாங்குறதுன்றது, கப்பல் பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு அடையாளம். இப்போல்லாம் அதெல்லாம் பெரிய அடையாளம் கிடையாது. அந்த கப்பலே நீ வச்சிருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போக முடியுமா? போனால் தான் அவர் கெட்டிக்காரன், போனால் அவர் வீரன் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுதான் இப்போ பெருமையாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து ஒரே ஒரு கப்பல், பிரெஞ்சு கப்பல் ஒன்று தாண்டி போனது இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது. அது வந்து ஹோர்முஸ் நீரிணையில் இன்று வெள்ளிக்கிழமை நடந்த அதிசயமாக பார்க்கப்படுகிறது உலக ஊடகங்களால். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.